நமது எஜமானருக்கு நம்மை எங்கு அழைத்து வர வேண்டும் என்று நன்றாகவே தெரியும். எப்போது புல் ருசியாக இருக்கும் இடத்திற்கே அழைத்து வருகிறார். சரிதான் கங்கா, நம் மீது அளவு கடந்த பாசம் வைத்துள்ளார். நம் கன்றோடு விளையாடவும் செய்கிறார். அவர் தினமும் எங்கு சென்றாலும் கடவுள் அவரோடு இருப்பது போலவே தோன்றுகிறது. இருந்தும் இன்று இந்த புல் மிகவும் இனிப்பாக உள்ளதே. கிருஷ்ணன் தனது புல்லாங்குழலை வாசிக்க ஆரம்பித்தால் இங்கு எல்லாமே இனிப்பாக மாறிவிடுகிறது. ஒரு அரசனுக்கு உகந்த உணவை இன்று நான் உண்ணப் போகிறேன். வேட்டையாடத் தெரியாத மிருகம், மெதுவாக செல்லும் மாடை கூட பிடிக்க முடியவில்லை. உன்னால் முடிந்தவரை வேகமாக ஓடிக்கொண்டிருக்கங்க. இப்போது இந்த புலி பசியாரப் போகிறது. இது உண்மையிலேயே முட்டாள் மிருகம். எழுந்திடு கங்கா, எழுந்திரு. ஓடு. நான் இப்போதும் தலையிடாமல் இருந்தால் இந்த புலி புல்லைத்தான் தின்ன வேண்டும். நீ உனது உணவை உண்பதை பார்க்க எனக்கு ஆசையாகத்தான் இருக்கிறது. ஆனால் இப்போது எனது எஜமானர் என்னை அழைத்திருக்கிறாரே. உன் புல்லாங்குழல் இசையை கேட்டால் ஆனந்தமாக இருக்கிறது. ஒரு பறவையை போல் பறக்க தோன்றுகிறது. பறப்பதற்கு உனக்கு இறக்கைகள் வேண்டும் அல்லவா? போது நிறுத்துங்கள், எனக்கு கூசுகிறது. நான் அசுத்தமாகிவிட்டேன். மது, நீ பார்ப்பதற்கு மயிலை போல் இருக்கிறாய். உன் ரெக்கையை இவ்வாறு வீசு, பறக்கலாம், மேலே போவாய். நீங்க சொல்வதை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். இனிப்பு பண்டங்களை கொடுத்தால் கூடவா? அவர்கள் எங்கே? பிரளம்பா என்ன ஆனான்? அவன் திரும்பி வந்திருக்க வேண்டுமே. கம்ச மகாராஜா என்னை மன்னிக்க வேண்டும். அவனை பற்றி எந்த தகவலும் இல்லை. விளைவு தெரியாமல் நான் இங்கு தவித்துக் கொண்டிருக்கின்றேன். அங்கு நடந்த தகவல் எனக்கு வேண்டும். என்னுடைய யமன் இறந்து விட்டான் என்ற செய்தி வேண்டும். எனக்கு யமனாக பிறந்தவனை கொல்ல இந்த உலகத்தில் எவரும் இல்லையா என்ன? நான் மடியத்தான் வேண்டுமா? வத்சசுரா, என்னை அழைத்ததின் காரணம் என்ன அரசே? உனக்கு ஒரு முக்கியமான பணி வைத்திருக்கிறேன். அசிரீரி வாக்கு பலித்து என்னை கொல்ல பிறந்தவன் என்னை கொல்லும் முன்பு நீ அவனை கொல்ல வேண்டும். தாங்கள் பயப்பட தேவையே இல்லை அரசே. ஒரு புல்லை கொய்து எறிவது போல் அந்த பிள்ளையின் உயிரை நான் கொய்து விடுகிறேன் அரசே. கவலை வேண்டாம். நான் இங்கு இருப்பது கடவுளுக்கு நிச்சயமாக தெரியும். யாருக்கு தெரியுமோ தெரியாதோ, ஆனால் ஒருவருக்கு தெரியும். அது எனக்கு. நில், உன்னை கெஞ்சி கேட்கிறேன். என்னது? உன்னை விட்டுவிட வேண்டுமா? இவ்வளவு கடுமையாக ஓடித்திருந்த பின்பும் முடியாது. ஏனென்றால் எனக்கு பசிக்கிறது. உன்னை என்னை விட்டுவிடு என்று கேட்கவில்லை. சிறிது நேரம் அவகாசம் கொடுத்தால் நான் என் கிராமத்திற்கு திரும்பி என் கன்றுக்குட்டி தாராவிற்கு பால் கொடுத்து இறுதியாக ஒரு முறை விடைபெற்று வருவேன். உனது பயம் உன்னை பைத்தியமாக்கி விட்டது. நான் உன்னை விடுவித்து விட்டால் நீ திரும்பி வருவாய் என்று நம்ப முடியுமா?
தயவு புரியுங்கள், இது பிருந்தாவனம். எனது எஜமானர் பெயர் கிருஷ்ணன். நான் பொய் வாக்கு அளிக்க மாட்டேன். சரியாக ஒரே நாளில் நான் திரும்புவேன். பிறகு நீ உன் இஷ்டம் போல் என்னை உண்ணலாம். உணவு என் கண் முன்னே இருக்கும்போது நான் எதற்காக ஒரு நாள் காத்திருக்க வேண்டும்? எங்கிருந்து நான் உண்ண ஆரம்பிப்பது? நான் சொல்வதை கேளுங்கள், புரிந்து கொள்ளுங்கள். என் கன்றுக்குட்டி பிறந்ததே நேற்றுதான். அவளுக்கு போஷாக்கு அளிக்கக்கூடிய தாய்ப்பாலை அவளுக்கு அளிக்க வேண்டும். ஒரே ஒரு முறை என் கன்றுக்கு நான் பால் கொடுத்து விடுகிறேன். நிச்சயம் நான் திரும்பி வந்து என்னை உனக்கு அளித்து விடுவேன். உண்மையாகவா? இதை நான் என் மனதார நான் கோருகிறேன். சரி, ஆகட்டும். போஷாக்கான பாலை அதற்கு அளித்துவிடு. பிறகு அதனிடம் விடை பெற்றுக் கொண்டு நாளை காலை இங்கு வர வேண்டும். அப்படி நீ வரவில்லை என்றால் நான் உன்னை மட்டுமல்ல, உன் கன்றையும் ஒன்று விடுவேன். மிக்க நன்றி. அதை எப்படி செய்வதென்று உனக்கு தெரியவில்லை. அதை எப்படி அழைப்பதென்று நான் உனக்கு காட்டுகிறேன். ஒரு தவளை இன்னொரு தவளையை அழைத்தது. ஓ, ஒருவேளை நீ அழைத்தது குரங்கை தானா? கிருஷ்ணாவால் அன்னப்பறவையை அழைக்க முடியும். என்ன, நானா? அது முடியாது. இது நல்ல யோசனை இல்லை. நல்ல யோசனை தான். தயங்காதே கிருஷ்ணா, உன் குரல் தான் கல்லையே உருக்கி விடுமே. அன்னப்பறவை கண்டிப்பாக வரும். ஆமா கிருஷ்ணா, தயவு செய்து அவைகளை கூப்பிடு. அதுதான் உங்களுடைய விருப்பம் என்றால். அடடா, சுபலா மேலே பார். இது நல்ல யோசனை இல்லை என்று நான் கூறினேன் அல்லவா? பறவைகளோடு விளையாடுவதற்கு பதிலாக உருப்படியாக ஏதாவது செய்யும் எண்ணம் உங்களுக்கு இருக்கிறதா? ஏன் நல்ல உணவு கொண்டு வந்திருக்கிறாயா? இல்லை, அவள் கூற வந்தது மரத்தின் மேலேறி எங்களுக்கு பழத்தை பறித்து தரலாம் அல்லவா? நிறைய பறித்து கொடுத்தால் நாங்கள் ருசியான இனிப்பை தயார் செய்து கொடுப்போமே. அடேங்கப்பா, அப்படி என்றால் நான் சென்று எடுத்துக்கொண்டு வருகிறேன். அதை எப்படி எடுத்து வர வேண்டும் என்று நான் காட்டுகிறேன். என்னால் அது முடியுமே. பஹுலா, உன்னை பார்க்கும்போது எனக்கு சந்தோஷமாக இருக்கிறது. நீ மற்றவர்களோடு திரும்பி வரவில்லை என்றதும் தாரா, என் செல்லமே, உங்களை நினைத்து நான் கவலைப்பட்டுக் கொண்டிருந்தேன். வீடு திரும்ப வேண்டும் என்று வேண்டிக் கொண்டிருந்தேன். வந்து விட்டீர்கள். நீ பாதுகாப்பாக இருப்பதை பார்க்க நிம்மதியாக இருக்கிறது. நீ அதனிடம் சிக்கிவிட்டாய் என்று நினைத்து விட்டேன். செல்லமே தாரா, நான் உன்னை பார்த்து கொள்கிறேன். எனக்குள் இருக்கிற அனைத்து பாசத்தையும் நான் உன்மேல் பொழிய போகிறேன். உன் ஆயுள் வரை அது இருக்கும். தினமும் கொஞ்சம் கொஞ்சமாக அதை அழிக்கலாமே அம்மா. ஆமாம், உனக்கு என்ன ஆயிற்று? நான் அந்த புலியிடம் மாட்டிக்கொண்டேன். அது உன்னை காயப்படுத்தியதா? இல்லை என் செல்லமே தாரா. நீங்கள் தான் பாதுகாப்பாக வந்து விட்டீர்களே, இன்னும் ஏன் கவலை? இது இன்று, ஆனால் நாளை என் கதி. என்ன சொல்கிறீர்கள் அம்மா? நான் அந்த புலியிடம் சத்தியம் செய்துள்ளேன். ஒரே ஒரு முறை உன்னை பார்க்கும் வாய்ப்பை எனக்கு அளித்தால், போஷாக்கான தாய்ப்பாலை உனக்கு அளிக்க அனுமதி அளித்தால், திரும்பவும் அதனுடைய குகைக்கு வந்து என்னை நான் கொடுப்பேன். நீங்கள் என்னை விட்டு செல்லக்கூடாது. நான் உங்களை போக விட மாட்டேன் அம்மா. எனக்கும் விருப்பமில்லை, ஆனால் சென்றாக வேண்டுமே. அப்படியேதான், சரியாக தான் போனாய் தாதி. சற்று முன் வந்தால் நீ அதை அடைவாய். இன்னும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் ததி.
பழத்தை பறிக்க வேண்டும். அப்படி இல்லை என்றால் அதன் சாற்றை அனுபவிக்க முடியாதே. கவலைப்படாதே மது, பழங்களை நான் பறித்து தருகிறேன். நீ செய்வாயா? தேவைப்படுவதை பறித்து தருகிறேன், ஆனால் ஒரு போட்டிக்கு பிறகு. போட்டியா? வாருங்கள், ஏன் அமே போல் ஓடுகிறீர்கள்? முடிந்தால் என் கன்றை பிடிங்கள் பார்க்கலாம். உன் காதில் நல்ல வார்த்தைகளை பேசினால் நீ வேகமாக ஓடுவாயோ என்னவோ? மோ மோ, வேகமாக ஓடு. ஆமாம், பார்க்க எவ்வளவு ருசியாக இருக்கிறது. இது யாருக்குமே கிடைக்காது. நீ வேகமாக ஓடிக்கொண்டே இரு, ஓடிக்கொண்டே இரு. நாம வெற்றி அடைய போகிறோம். நமக்கு கிடைக்க போகிற அந்த உணவு ருசியான உணவை நினைத்து, அது மட்டுமே நினைத்து என்னால் பொறுக்க முடியவில்லையே. இப்பொழுதே உண்ண வேண்டும். இன்னும் 2 முறைதான் மீதம் உள்ளது. அந்த நீலமேக வண்ணனா? இவன்தான் கம்ச மகாராஜாவுக்கு யமன் என்று தெரிகிறது. மறைந்திருந்து அவனை எப்படி தாக்குவது என்று எனக்கு நன்றாக தெரியும். அந்த தாக்குதலில் அவனை கொல்ல வேண்டும். இந்த பாலை குடித்ததே உனக்கு அதிகப்படியான போஷாக்கை அளித்துவிடும் தாரா. சரி, நான் புறப்பட வேண்டும். அம்மா, தயவு செய்து போகாதீர்கள் அம்மா. நான் சென்றே தீர வேண்டும். நான் புலியிடம் வாக்கு கொடுத்துள்ளேன். அது ஒரு சாதாரண பிராணி தானே. ஆனால் வாக்கை காப்பாற்ற வேண்டுமே. எனது சகோதரிகளே, என்னுடைய இந்த அனாதை கன்றுக்குட்டியை உங்கள் கன்று போல் நீங்கள் பார்த்துக் கொள்ளுங்கள். அம்மா, திரும்பி வந்து விடுங்கள். அம்மா, போகாதீர்கள். அம்மா, நில்லுங்கள். பகுலா, நீ எங்கு செல்கிறாய் என்று எனக்கு தெரியும். இது நியாயம்தான், ஆனால் அத்தியாவசியம் இல்லை. நீ ஒரு இளம் பசு. உன் கன்றுக்கு நீ அவசியம் தேவை. ஆனால் நானோ ஒரு வயதானவன். வெகுநாள் இப்பூமியில் வாழப்போவதில்லை. அந்த புலிக்கு நீ ஏன் உன்னையே சத்தியம் செய்து கொடுத்தாய்? அந்த உணவாக நான் இருந்து விடுகிறேன். சீக்கிரம் வெற்றி பெற்றவர்களுக்கு ருசியான பழச்சாறு கொடுப்பேன். வேகமாக, இன்னும் வேகமாக. நான் தான் ஜெயித்தேன். நான் தான் முதலிடம். இல்லை, நான் தான் வெற்றி பெற்றேன். என் கன்றுதான் முதலில் வந்தது. அதற்குள்ளே வா. மூவரில் யாருமே இறுதிக்கோட்டை தாண்டவில்லை. இந்த கன்றுதான் இறுதிக்கோட்டை முதலில் தாண்டியது. இதனோடு ஓடிச் சென்ற அந்த சிறுவன் எங்கே? யாருக்குமே இவனை பிடிக்கவில்லை என்றால் இவன் என்னோடவன். இந்த கன்றுக்கு என்னை சவாரி செய்ய வேண்டும் என்று தோன்றுகிறதோ என்னவோ. பொய் சொன்ன பசுவை நம்பி நான் எப்படி இவ்வாறு ஏமாந்து போனேன். ஆனால் நான் பொய் பேசவில்லை. அவளையும் அவளது கன்றையும் சேர்த்து உண்பேன் என்று நான் சொன்னது. அதற்கு அவசியம் இருக்காது. வாக்கின்படி நான் இங்கு திரும்பி விட்டேன். உண்மைதான். உன்னை ஒன்று எனது பசியை நான் போக்கிக் கொள்ளப் போகிறேன். என்னை ஏற்றுக்கொள். இந்த மாடு உனக்கு ஒருவேளை உணவுதானே. ஆனால் நீ என்னை உன்றால் நான் மறுபடியும் உன்னை வேட்டையாட முடியாது. வேண்டாம், அவர் பேச்சை கேட்காதே.
இவன் பேச்சில் உண்மை உள்ளது. கிராமவாசிகளை என்னிடமிருந்து பல முறை காப்பாற்றி இருக்கிறான். ஆமா, நான் அவனையே உண்கிறேன். தாரா, வேண்டாம், இங்கிருந்து சென்று விடு. ஆனால் நீங்கள் இல்லாமல் நான் வாழ தயாராக இல்லை அம்மா. ஆஹா, உணவு கூடிக்கொண்டே இருக்கிறது. வேண்டாம் வேண்டாம், என்னை உண்டுகொள். தெளிவாக யோசிப்புலியே, என்னை உண்டு விடு. அளவில் அதிகம் என்றால் அது பசுதான். ஆனால் இந்த கன்றுதான் இருப்பதிலேயே ருசி அதிகமாக இருக்கும். இருந்தாலும் இவனை உண்பதுதான் சிறப்பான விஷயமாக இருக்கும். சரி, நான் உண்ணப்போவது அனைவரையும் தான். போட்டியிலிருந்து விலகி எங்கோ செல்கிறாய் கிருஷ்ணா. நீ அதை சோர்வடைய வைக்கிறாய். நான் அதை எதுவும் செய்யவில்லை. இவன் தான் என்னை சோர்வடைய வைக்கிறான். போதும் போதும். நீ திறமைசாலி என்று நிரூபித்து விட்டாய் நண்பா. நீ ஒரு கன்றல்ல, நீ ஒரு எருமைக்கு நிகரானவன். சீக்கிரம் கிருஷ்ணா, வா. இவன் ஒரு அரக்கன். என்னை பற்றி கவலைப்படாத சுபலா. ஆனால் மற்றவர்களோடு நீயும் ஓடிவிடு. சீக்கிரம். கிருஷ்ணா, எங்கே இருக்கிறாய்? முடிவெடுப்பதிலும் ஒரு முடிவெடுக்க வேண்டும். உங்களில் யாரை முதலில் உண்பது? இந்த கன்றுதான் ருசி அதிகமாக இருக்கும். என்னை உண்டுக்குள். நான் என் அம்மாவை விட ருசியாக இருப்பேன். ஆனால் என் அம்மாவை போகவிடு. இல்லை, அவள் உடம்பில் இறைச்சி என்பதே இல்லை. அதோடு உன் பசியை அவளால் போக்க இயலாது. என்னை உண்டு, தயவு செய்து அவளை போக விடு. தயவு செய்து என்னை சாப்பிடு. இந்த அப்பாவி மிருகங்களை செல்ல விடு. ஒரு மனிதனை உண்டால் உனக்கும் ஒரு நல்ல பெயர் அல்லவா? அதுவும் இல்லாமல் நான் புது உணவாக இருப்பேன். அந்த கன்று ஒரு அரக்கன். கவலைப்படாதே சுபலா, கிருஷ்ணாவால் அவனை சமாளிக்க முடியும். பல மைல் தூரத்தில் இருக்கும் போதே எங்களுக்கு அலறும் சத்தம் கேட்டது. நீ என்ன செய்து கொண்டிருந்தாய்? உங்களுக்காக பழத்தை பறித்துக் கொண்டிருந்தேன். கூடவே அவனோடு சண்டையும் போட்டிருந்தான். எனக்காக இதை எடுத்து வை பலராமா. இன்னொரு இடத்துக்கு நான் உடனடியாக செல்ல வேண்டும். நீ தவறான முடிவை எடுத்து விட்டாய் கிருஷ்ணா. நான் ஏன் இந்த பசுவை உண்ணக்கூடாது? தன் கன்றை ஒருமுறை பார்க்க விட்டால் உயிரை எனக்கு அர்ப்பணிப்பேன் என்றது. அது கொடுத்த வாழ்க்கை காப்பாற்றியதல்லவா? அதற்கு பரிசளிக்க வேண்டாமா நண்பனே? அப்படி என்றால் கன்றை உண்கிறேன். ஆனால் தாராவோ தன் தாய்க்கு பதிலாக தன்னை அழித்து சுயநலமில்லாமல் செயல்பட்டிருக்கிறது. அதையும் நீ கௌரவித்தாக வேண்டுமே. அது சரி, ஆகட்டும். அப்படி என்றால் இருவரையும் நான் சாப்பிடவில்லை. புலிகள் நியாயமான மிருகம் என்று கேள்விப்பட்டேனே. நீ ஒரு முதியவரை எப்படி உண்பாய்? போரிட கூட சக்தி இல்லாத ஒருவரை நீ எப்படி உண்ண முடியும்? சொல்.
என்னை மன்னித்து விடு கிருஷ்ணா. ஒரு புலியைப் போல் இல்லாமல் அரக்கனைப் போல் நடந்து கொண்டேன். ஓ கிருஷ்ணா, உனக்கு நான் எப்படி நன்றி தெரிவிப்பது? நீ என் கன்று தாராவை காப்பாற்றி விட்டாய். அதையும் உன்னை போல் பெரிய பசுவாக மாற்றுவேன். வா பகோலா, உனக்கு ஒன்றை காண்பிக்க வேண்டும். வாக்குறுதியை காப்பாற்றி நீ சுயநலமில்லாமல் நடந்து கொண்டதினால் இந்த காடு என்றென்றும் பகுலா காடு என்று அழைக்கப்படும். ஏய், போதும் போதும், உங்கள் நாக்கு என் உடலை கூசுகிறது. வேண்டுமென்றால் நீங்கள் இருவரும் இதை உண்ணுங்கள்.